எப்பயும் போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமேன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டே ஆகிடுச்சு. வேன் வர நேரமும் ஆகிடுச்சு. என் பையன் வரும்போதே பசியோடு தான் வருவான். நம்ம கொடுக்குற ஸ்நாக்ஸ் வந்து அவனுக்கு வயிறு நிறையணும். அப்படி ஒரு ஸ்நாக்ஸ் தான் எப்பவுமே நான் வீட்டில் செய்வேன்ப்பா. அதுவும் முக்கியமாக அவனுக்கு பிடிச்சதை தான் நான் செஞ்சு வைக்கணும். சரி, ஆட்டை மாவு முட்டை மட்டும்தான் இருந்தது. சரி, அதை வச்சு ஒரு ரெசிபி செய்யலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டை மாவு லைட்டாக உப்பு கஸ்தூரி மேத்தி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட வேண்டியது தான். ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம ஆம்லெட்டுக்கு தேவையான வெங்காயத்தை அரைச்சிட்டு பார்த்தா நம்ம வீட்டில் பெப்பர் பொடியே இல்லை. பெப்பர் மட்டும்தான் இருந்தது. அதை அப்படியே லைட்டாக சூடாக்கி பவுட்ராக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, மிளகாத்தூள், சீரகத்தூள், பெப்பர் பொடி, லைட்டாக உப்பு, முட்டை, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலக்கி வச்சுக்கிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம திரட்டிக்க வேண்டியதான். திரட்டினதுக்கப்புறம் நல்லா ஆயில் சேர்த்து இந்த மாதிரி லேயராக மடித்து நம்ம உருட்டி எடுத்து தவாவில் போட்டு ஒரு 3/4 பாகத்துக்கு வேக வச்சிடணுப்பா. வேக வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த லேயர் வரும். இந்த லேயரில் தான் இந்த ஆம்லெட்டை ஊற்ற போகிறோம். இந்த ஆம்லெட்டை ஊற்றிட்டு ஒரு 4 பெரட்டி எடுத்துக்கிட்டால் நமக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடும். இதில் வந்து வெங்காயம் தேவையில்லாதெல்லாம் என் பையன் எடுத்து வச்சுருவான். இப்படி செஞ்சு கொடுத்தா என் பையன் அப்படியே சாப்பிட்ருவான்ப்பா. ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா கொடுத்தா என் பையன் சாப்பிட்டான். அவனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். எங்கள் பாப்பா வந்து காலையிலே சொல்லிட்டு போனான், எனக்கு 100 இளநீ வாங்கி வச்சிருமான்னு சொல்லிட்டு. சரி, அது வந்த உடனே வெட்டி கொடுக்கவும் எங்கள் பாப்பாவும் இதை சாப்பிட்ருச்சுப்பா.